நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி சேரன் தெருவை சார்ந்தவர் முகமது அன்சாரி கடந்த 2014ஆம் ஆண்டு பாலாஜி மில் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது கோவை செல்லும் அரசு பேருந்து அன்சாரி மீது மோதியதில் பலத்த காயமடைந்தார். இதனையடுத்து பழனி கூடுதல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். கடந்த 10 ஆண்டுகளாக நடைபெற்ற இந்த வழக்கில் முகமது அன்சாரிக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் 2,67,601 ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இழப்பீடு வழங்காததால் அதன் வட்டியுடன் சேர்த்து 3,33,737 ரூபாய் வழங்க வேண்டும் என கூடுதல் சார்பு நீதிபதி பாரதி உத்தரவிட்டிருந்தார். மேலும் இழப்பீடு வழங்காமல் இருந்த கோவை மண்டலத்தை சார்ந்த அரசு பேருந்து ஏதாவது ஒரு ஜப்தி செய்ய உத்தரவின் அடிப்படையில் நீதிமன்ற ஊழியர்கள் பழனி பேருந்து நிலையம் வந்தபொழுது கோவை செல்வதற்காக பயணிகளை ஏற்றிக்கொண்டு தயாராக நின்றிருந்த TN 38 N 3692 நிலையில் இன்று நீதிமன்ற ஊழியர்களால் பயணிகள் இறக்கிவிடப்பட்டு பேருந்து ஜப்தி செய்து நீதிமன்றம் கொண்டு செல்லப்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்.